ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ட்ராமா. இது வந்து ஒரு ஃபேமஸான ட்ராமாவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாசினேஷன் சீன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ராமா வந்து யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான ஆத்தர் தான், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இதில் வந்து இந்த தனிப்பட்ட ஆக்டை மட்டும் வந்து நம்ம, அதாவது அசாசினேஷன் அப்படின்னா என்ன, அந்த ஆக்டில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து மர்டர் சீனை மட்டும் வந்து டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்க்காதவங்க வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். அசாசினேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொலை பண்ணுறது தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் நீட்ஸ்க்காகவோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் பண்ணணும்னா அதுக்காக வந்து கொலை பண்ணுறத தான் வந்து அசாசினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜூலியஸ் சீசரில் இந்த ட்ராமாவில் வந்து நம்ம அசாசினேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஒரு கிளைமேட்டிக், அந்த ட்ராமாவோட கிளைமேட்டிக் சிச்சுவேஷனே வந்து இந்த ஆக்டில் வந்து கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ரோமன் ஹிஸ்ட்ரியிலே ரொம்பவே ஃபேமஸான மூமெண்ட் இந்த ட்ரமாட்டிக் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு இம்மார்டலைஸ்டு ஒரு சீன் அப்படின்னா அந்த அசாசினேஷன் சீன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பல விதமான ஒரு கம்பைனான ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வந்து அந்த காலத்தில் இப்படிலாம் யோசித்து எழுத முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து எழுதியிருப்பார். ஸோ நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த வந்து மார்ச் 1544 BCEல வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் வந்து நடந்திருக்கும். அதாவது ஜூலியஸ் சீசரை வந்து அப்போ தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஜூலியஸ் சீசரை வந்து கொலை பண்ணதை வந்து ஐடஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு கொடுத்துட்டு வந்து நான் உள்ளே போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி மர்டர் சீன் வந்து நான் அப்லோட் பண்ணுறச்ச என்னென்னா கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் இதை வந்து பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலியஸ் சீசர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தன்னை தானே வந்து டிக்டேட்டராக வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. அதாவது வந்து கிங்காக வந்து அவரே இது பண்ணிக்கிறாரு. அவருக்கு அகெயின்ஸ்டடாக வந்து அந்த ரோமன் செனட்டர்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு அகெயின்ஸ்டடாக இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு கிங்காக ஆகிறதுக்கு வந்து இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவர் ஆனதுக்கு பிறகு இவங்க சொல்கிறதெல்லாம் அவர் வந்து ப்ராப்பராக கேட்க முடியாததுனால அவருக்கு வந்து அகெயின்ஸ்டாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இவரோட எதிரியாக மாறி ரோமனோட ரிப்பப்ளிக்காக வந்து இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. குரூப் ஆஃப் செனட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து லெபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூப்பிடுவாங்க. அந்த லெபரேட்டர்ஸ் வந்து, அந்த செனட்டர்ஸ் வந்து யார் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேஷியஸோட ஃபுல் நேம் என்ன, மேக்ஸிமம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. நம்ம வந்து கேஷியஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். கையஸ் கேஷியஸ் லாங்கிங்ஸ், அவரது தான் வந்து அவரோட ஃபுல் நேம். அண்ட் ப்ரூட்டஸோட ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் ஜூனியஸ் ப்ரூட்டஸ். இது ப்ரூட்டஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜூலியஸ் சீசர் வந்து அவரோட ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் வந்து கடைசியாக அவருமே ஒரு துரோகம் பண்ணுவார். இந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, சசிகுமார் மூவி சுந்தரபாண்டியனில் குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு. அந்த ஒரு சீனை வந்து கொஞ்சம் மினிமலாக இதில் பார்த்த மாதிரி இருக்கும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அண்ட் நான் சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த அசாசினேஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்கு, இவங்க வந்து ஜூலியஸ் சீசரை வந்து எதுக்காக கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பப்ளிக்கை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட மெயின் ஐடியா. ரிப்பப்ளிக்கை வந்து இவர் இருந்தால் வந்து நம்மளால் ரிப்பப்ளிக்கை இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவரை வந்து கொலை பண்ணணும்னு நினப்பாங்க. அண்ட் கொல்லவும் செய்வாங்க. அண்ட் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஒரு குட்டி ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசாசினேஷனில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமன்ஸ் வந்து வார்னிங் கொடுப்பாங்க. அண்ட் ஐடஸ் ஆஃப் மார்ச் சொன்னேன் இல்லையா, ஓமன்ஸ் வந்து வார்னிங் கொடுப்பாங்க. அண்ட் கல்பூர்னியா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலியஸ் சீசரோட ஒய்ஃப். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பேடான ட்ரீம் வரும். அந்த ட்ரீமை பற்றி வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட செனட்டர் மீட்டிங்கில் கூட வந்து அந்த வார்னிங் எல்லாமே வந்து அவர் இது பண்ண மாட்டார். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங் அந்த செனட்டர்ஸ் கூட வந்து அவர் கிளம்பி போயிட்டு தியேட்டர் ஆஃப் பாம்பே அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போவார். என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கூட வந்து ஒரு மீட்டிங்காக வந்து போவார். இவங்க கொடுக்குற எந்த வார்னிங்குமே நம்ம சீசர் வந்து என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காதில் வாங்கிக்க மாட்டார்.
ஸோ அசாசினேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் அதில் வந்து அவரை கத்தியால் குத்தி கொலை பண்ணுவாங்க. லாஸ்ட்டு இது வந்து யார் குத்துவான்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டான ப்ரூட்டஸ் தான் வந்து குத்தி கொலை பண்ணுவார். ஸோ ப்ரூட்டஸ் நீயுமாடா அப்படிங்கிறதுலே வந்து அவர் வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவார். அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அசாசினேஷன் இப்போ வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த அசாசினேஷன் அதாவது நம்மளோட சீசர் வந்து எங்கே இறந்து கிடப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸோட நேம் என்னென்னா குரியா ஆஃப் பாம்பே அப்படிங்கிற பிளேஸ். அந்த பில்டிங் வந்து தியேட்டர் ஆஃப் பாம்பே ரோமில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு ரோம் செட்டிங். அந்த செட்டிங்கில் வந்து தியேட்டர் ஆஃப் பாம்பேல தான் வந்து நம்மளோட சீசர் வந்து இறந்து போவார். அண்ட் அந்த மீட்டிங் டைம் வந்து என்ன செனட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1544 BCE. இதில் தான் வந்து அந்த இது வந்து நடக்கும். இதை வந்து ஃபேமஸாக ஐடஸ் ஆஃப் மார்ச்னு கூட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த செட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, செட்டிங் அண்ட் ஓப்பனிங் அந்த சீன் இது வந்து எதில் டேக் பிளேஸ் பண்ணியிருக்கு அந்த அசாசினேஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 3ல் சீன் 1லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓப்பனிங்கில் வந்து அந்த என்ன நடக்கும் அப்படின்னா, கேபிட்டல் இன் ரோமில் தான் வந்து செட்டிங் இருக்குது. அண்ட் சீசர் வந்து அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே செனட்டர்ஸு, கான்ஸ்பிரிட்டர்ஸ், அவரோட லாயல் ஃப்ரெண்டு மார்க் ஆண்டனி எல்லாமே இருக்காங்க. சூட்சேயர் அப்படின்னா அந்த குறி சொல்லுவாங்க, நம்ம ஜோசியக்காரங்க குறி சொல்லுவாங்க, நடக்க போகிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து சூட்சேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அவர் ஆஃப் ஐடஸ் ஆஃப் மார்ச் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. பட் நம்மளோட சீசர் வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஒர்க்குக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட சேஃப்டி எல்லாமே, நம்மளோட ஸ்டேட்டோட வெல்ஃபேர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் வந்து அதை எதையுமே கண்டுக்காமல் வந்து கிளம்பிடுவார். நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீசருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டரை கூட வந்து அவர் வாங்கி படிக்காமல் வந்து கிளம்பிடுவார். அப்புறம் வந்து பெட்டிஷன் டு சீசர். அண்ட் இந்த பெட்டிஷன் சொன்னேன் இல்லையா, மெட்டலஸ் கிளைம்பர் வந்து ஒன் ஆஃப் தி கான்ஸ்பிரேட்டர். அவர் தான் வந்து சீசரை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து போகாதீங்க, மெட்டலஸ் இருக்கார் இல்லையா, மெட்டலஸ் கிளைம்பரோட பிரதரை வந்து பேனிஷ் பண்ணதுக்காக வந்து ஒரு நியாயம் கேட்டு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. மெட்டலஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்பிரேட்டர் தான். வந்து சொல்கிறச்ச என்ன வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கூட வந்து நம்மளோட ப்ரூட்டஸ் அண்ட் கேஷிஸ் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிப்பாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட மெட்டலஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது ஆல்ரெடி வந்து அந்த லெட்டர் வந்தது, அதை கண்டுக்கல. அண்ட் லெட்டரை வாசிக்கவே மாட்டார். ஒரு ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, ட்ரீம் இப்படி பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் கேட்டிருக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி சூட்சேயரும் சொல்லியிருப்பாங்க. அப்போது டோட்டலி 3 வார்னிங்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் எதையுமே வந்து அவர் கண்டுக்காமல் இது பண்ண மாட்டார். அண்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் தட் ஹியர்ஸ் அ கான்சனன்ட் நார்தன் ஸ்டார் அண்ட் கேனாட் பி ஸ்வாக்டு பை எமோஷன்ஸ் ஆர் பெட்டிஷன். அவர் வந்து எந்த ஒரு எமோஷனுக்கும் பெட்டிஷனுக்கும் வந்து நம்மலாம் இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அந்த அசாசினேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்பிரிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த தியேட்டர் ஆஃப் பாம்பேக்கு வந்து எல்லோரும் போயிருப்பாங்க. போயிருக்கிறச்ச வந்து சீசர் அண்ட் அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து நம்மளோட சீசரை வந்து குத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ்கா அப்படிங்கிறது தான். மேபி 1 வேர்ட்ஸில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. கேஸ்கா அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கத்தி எடுத்து வந்து அவர் குத்துவார். அண்ட் அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி அந்த கான்ஸ்பிரிட்டர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் கேஸ்கஸ் எல்லாருமே வந்து குத்துவாங்க. குத்துனதுக்கப்புறமே லாஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீசரோட ஆல்ரெடி பார்த்தோம்ல ரொம்பவே ட்ரஸ்டபர்தியான ஃப்ரெண்டு தான் ப்ரூட்டஸ். அவருமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து குத்துவார். அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான லாஸ்ட் வேர்ட். சீசரோட லாஸ்ட் வேர்டு என்னென்னா, இட் டு ப்ரூட்டி அப்படின்னா என்னென்னா, நீயுமா ப்ரூட்டஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சீசர் வந்து கீழே விழுந்துருவார். அவர் கீழே வந்து எங்கே விழுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாம்பே ஸ்டாச்சு இருக்கும். அந்த பாம்பே ஸ்டாச்சு கீழே வந்து அந்த ரத்த வெள்ளத்தில் வந்து அவர் வந்து மறந்துட்டுருப்பார். இதோட வந்து அது முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா,
ஆஃப்டர்மாத் ஆஃப் மர்டருக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசசினேஷனுக்கு அப்புறம் இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ரிஜாய்ஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரோமை வந்து சேவ் பண்ணிட்டோம், அந்த ட்ரைரனிலேருந்து வந்து ரோமை வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க. நம்மளோட சீசர் வந்து ஃபுல்லாகவே பிளட்டடாக இருப்பார், ஏன்னா அவரை வந்து பயங்கரமாக ஸ்டாப் பண்ணி கொள்ளியிருப்பாங்க. அண்ட் ப்ரூட்டஸ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து காம் பண்ண பார்ப்பார் அவர். ஏன்னா ப்ரூட்டஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சீசரோட இந்த ஊர் மக்கள்ல பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரூட்டஸும் சீசரும் வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்கன்னு. ஆனால் ப்ரூட்டஸ் வந்து இவங்களை குத்திருப்பாங்க இல்லையா, அவங்க ப்ரூட்டஸ் சொன்னால் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூட்டஸ் வந்து எல்லாத்தையுமே பண்ணுறாரு. அந்த செனட்டர் சிட்டிசன்ஸு எல்லாத்தையுமே இதை காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறார். எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன்னா ஒரு கிங் இறந்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கலவரமாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. அண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசரோட டெத்து வந்து நெசசரி. அவங்கெல்லாம் அப்படி நினைக்கிறாங்க, சீசர் இறந்தால் தான் இந்த ரிப்பப்ளிக் வந்து இருக்கும், ரிப்பப்ளிக் வந்து நமக்கு கிடைக்கும், ரிப்பப்ளிக் வந்து சர்வைவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே நினச்சிட்டு, ஸோ அப்படியே வந்து அவங்க இமேஜின் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரூட்டஸுக்கும் மைண்டில் ஏற்றி வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மார்க் ஆண்டனியோட என்ட்ரன்ஸ் நடக்கும். மார்க் ஆண்டனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசரோட உண்மையான ஒரு லாயல் ஃப்ரெண்டு. என்னென்னா, ஒரு சர்வெண்ட்டை வந்து கூப்பிட்டு அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸை வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு ஒரு சேஃபான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஆண்டனி என்ட்ரு ஆன உடனே என்ன அப்படின்னா, ஒரு அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட, ஏன்னா அவர் 2 பேருமே லாயல் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இவர் வந்து கோவத்தில் இருப்பார். அவங்களோட சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாமே நினைக்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கிரிஃபாக இருந்தாலுமே ஒரு ஷாக்கிங். ஏன்னா நம்மளோட மார்க் ஆண்டனி வந்து ஜூலியஸ் சீசரோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு துயரம், ஒரு கிரிஃபும் ஒரு ஷாக்கும் இருக்குது. இருந்தாலும் கூட சீசரோட டெத்துக்கு வந்து எவிடென்ட் கிடையாது, ஏன்னா யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. இவங்க தான் தெரியும், ஆனால் வந்து எவிடென்ட் இல்லை. ஆண்டனி வந்து அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாமே ஷேக் பண்ணி அந்த பிளட் ஸ்டெயின்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸை ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அந்த பிளட் ஷேட் வந்து அவங்களுக்கு தெரியுது. என்னென்னா, சீசரோட ஃபியூனரலுக்கு வந்து அவங்க வந்து பேச சொல்கிறாங்க. ப்ரூட்டஸ் யாரை, மார்க் ஆண்டனியை வந்து பேச சொல்கிறாங்க, அவரோட ஃபியூனரலில் வந்து பேச சொல்கிறாங்க. சீசர் வந்து இறந்துருக்காரு, அவரோட ஃபியூனரலுக்கு வந்து பற்றி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூட்டஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, கேசஸோட வார்னிங். அண்ட் மார்க் ஆண்டனி வந்து பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூட்டஸ் வந்து பிளேட்டை மாற்றுவார். அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி வந்து ஒரு எல்லா கான்ஸ்பிரேட்டர்ஸும் போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ட்ரூவான ஃபீலிங்கில் நம்மளோட சீசருக்கு வந்து ஒரு சாலிலோகியோ, அதாவது ரொம்ப கண்ணீரஞ்சலிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அதே மாதிரி அவர் வந்து கொஞ்சம் பேசுகிறாரு. அண்ட் பேசினதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்ன பண்ணணும்னா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிடுவார். நம்மளோட கான்ஸ்பிரேட்டர்ஸ், அதாவது அந்த ப்ரூட்டர் கேசஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் இறந்தால் தான் நமக்கு ரிப்பப்ளிக் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அது வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக ரோமோட ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்து இது இழக்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷன் வந்து ஆகிடும். அண்ட் என்ன நடக்கும்னா, ஒரு சிவில் வார் வரும். நம்ம ஏன்னா ஆல்ரெடி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு சிவில் வார் வந்து இது பண்ணும். அந்த ஃபியூனரல் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அந்த ஃபியூனரல் ஸ்பீச் மூலியமாக அந்த சிட்டிசன்ஸ் எல்லாமே கான்ஸ்பிரேட்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மாறிடுவாங்க. எதுக்காக, ஆல்ரெடி வந்து நம்ம கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாமே மக்களோட மனசை மாற்றி வச்சுருந்தாங்க. நம்மளோட மார்க் ஆண்டனி கொடுக்குற அந்த ஃபியூனரல் ஸ்பீச் மூலியமாக அவங்க எல்லாருமே மனசு மாறிடுவாங்க. அந்த RRR படத்தில் ஒரு பாட்டு பாடினோடனே வந்து ஜூனியர் என்டிஆர் பாட்டு பாடினோடனே எல்லோரும் மாறுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு ஸ்பீச்சில் வந்து எல்லாருமே மனசு மாறிடுறாங்க. அண்ட் கான்ஸ்பிரேட்டர்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டாக பீப்புள் எல்லாருமே டேர்ன் ஆகிடுறாங்க. ஒரு சிவில் வார் வந்து நடக்குது. அண்ட் இவ்வளோதான் வந்து அசாசினேஷன் சீன் அப்படின்னா. அசாசினேஷன் சீனில் வந்து இதுதான் வந்து ஒரு டீட்டெயில்டான சம்மரியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்மரியில் வந்து ஏதாவது டவுட்டுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கிடைக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.